ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டாபிக் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டாபிக் DRDO நேத்ரா அப்படிங்கிற ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட MK2 வெர்ஷனை அதிவேகமா டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, இந்தியா எதற்காக நேத்ரா ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட துருவ் MK-3 ஹெலிகாப்டரை அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய நேவல் பேஸ்ல இண்டெக்ஸ் செஞ்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை எதற்காக அந்தமான் நேவல் பேஸ்ல இண்டெக்ஸ் செஞ்சிருக்காங்க, இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO நேத்ரா அப்படிங்கிற ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை அதிவேகமா டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஷார்ட்டா AWACS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த AWACS விமானங்கள் எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் ஒரு மிஷனுக்கு போகும் பொழுது ஃபைட்டர் ஜெட் விமானங்களுடன் இணைந்து இந்த விமானம் பயணிக்கும். இந்த விமானத்துல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ரடார் மற்றும் சென்சார் உதவியோடு ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதிரிகளோட மிசைல்ஸ் மற்றும் விமானங்களை AWACS விமானம் கண்காணிக்கும். எதிரிகளோட மிசைல் மற்றும் விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் வந்துச்சு அப்படின்னா ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் தரை கட்டுப்பாட்டு அறைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். இதன் மூலமா வரக்கூடிய எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட் மற்றும் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். AWACS விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை கொண்டு செய்யக்கூடிய ஆபரேஷன்கள்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இந்த விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை எதிரிகளோட மிசைல் மற்றும் விமான தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு பெரிதும் உதவுது. அது மட்டும் இல்லாம மிஷன்ல ஈடுபட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு ஒரு 360 டிகிரி சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இந்த விமானங்கள் கொடுக்கும். இதன் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து தன்னை தற்காத்து கொண்டு ஆபரேஷனை சிறப்பா கேரி அவுட் செய்ய முடியும். செப்டம்பர் 2021ல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 6 AWACS விமானங்களை தயாரிப்பதற்கு 11,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த AWACS விமானம் DRDO ஏர் இந்தியா நிறுவனத்தில் பயன்பாட்டில் உள்ள ஏர்பஸ் A319 விமானம் இல்லனா ஏர்பஸ் A321 விமானத்தை AWACS விமானமா மாடிஃபை செய்ய போறாங்க. இதன் மூலமா குறைவான செலவுல இந்தியானால இந்த AWACS சிஸ்டங்களை உருவாக்க முடியும். இது போன்ற AWACS விமானங்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் தயாரிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியா AWACS விமானங்களை உருவாக்கியதுல உலகின் 5வது நாடு. இந்தியாவின் நேத்ரா AWACS விமானங்களை சென்டர் ஆஃப் ஏர்பார்ன் சிஸ்டம் அப்படிங்கிற DRDO ஓட அமைப்பும் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரியும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் நேத்ரா MK2 வெர்ஷன் ஒரு 240 டிகிரி ரடார் கவரேஜ் கொண்ட AWACS விமானம். இதற்கு முன்பு தயாரித்த நேத்ரா MK1 வெர்ஷன்லையும் 240 டிகிரி ரடார் கவரேஜ் கொண்ட AWACS விமானம் தான். நேத்ரா AWACS சிஸ்டத்துல விமானத்தோட மூக்கு பகுதியில ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. நேத்ரா AWACS சிஸ்டத்தோட MK1 வெர்ஷன் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் முதல்ல 2017வது வருடம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த நேத்ரா ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதிவேகமா டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்திய விமானப்படை இஸ்ரேல் நாட்டில் இருந்து வாங்கப்பட்ட பால்கன் ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ரஷ்யன் I-76 விமானங்களை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். நேத்ரா AWACS சிஸ்டத்தோட MK2 வெர்ஷன் ஒரு அதிநவீன சிஸ்டமா டெவலப் செய்யப்பட்டு வருது. நேத்ரா 2 வெர்ஷன்ல சர்வதேச தரத்துக்கு 3 முக்கியமான சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு.
அதாவது IWF-ELINT மற்றும் காமெண்ட் அப்படிங்கிற 3 சிஸ்டங்கள் நேத்ரா MK2 AWACS சிஸ்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. IFF அப்படினா ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. இந்த சிஸ்டம் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படினா யுத்த நேரத்துல எதிரிகளோட விமானம் எது, நமது விமானப்படையின் விமானம் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த சிஸ்டம் மூலமா ஒரு யுத்த நேரத்துல தவறுதலா நமது விமானப்படையின் விமானங்களையே தாக்குவது தவிர்க்கப்படும். அடுத்து ELINT அப்படிங்கிற எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சிஸ்டம் இந்த நேத்ரா MK2 AWACS சிஸ்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரிகளோட ரடார்கள் மற்றும் ஆயுதங்கள் எந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, எதிரிகளோட விமானங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். காமெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்சார் நேத்ரா AWACS சிஸ்டத்துல பயன்படுத்தப்படுது. இந்த சென்சார்னால ஒரு ஷார்ட் டைம் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளோட கம்யூனிகேஷனை நம்மளால மானிட்டர் செய்ய முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் நேத்ரா MK2 AWACS விமானத்தால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் விமானங்கள் மற்றும் மிசைல்களை கண்டுபிடித்து ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் தரை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்ப முடியும். நேத்ரா சிஸ்டத்துல ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மல்டி சென்சார் டேட்டா ஃபியூஷன் கேப்பபிலிட்டி இருக்கு. இதன் மூலமா பல்வேறு சென்சார்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாக்களை ஒன்றிணைத்து பலவிதமான ஏரியல் த்ரெட்ஸை கண்டுபிடித்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தகவல் அனுப்ப முடியும். நேத்ரா MK2 AWACS விமானத்துல ஒரு அதிநவீன AESA ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கு. இந்த கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பம் காரணமா இந்த ரடார்கள்னால தொலை தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடித்து ட்ராக் செய்ய முடியுது. இந்த கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பம் காரணமா மெயின் ரடார் யூனிட்டை சிறப்பா கூல் பண்ணுது. இதன் காரணமா தான் இந்த ரடாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து இந்த நேத்ரா சிஸ்டத்துல ஒரு செகண்டரி சென்சாரா சிந்தெடிக் ஆபர்ச்சூர் ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் எடுக்க முடியும். இந்த சிந்தெடிக் ஆபர்ச்சூர் ரடாரை பயன்படுத்தி கடற்படை தளங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் சிறிய ரக கப்பல்களை டிடெக்ட் செய்ய முடியும். அதே போன்று இந்த சிஸ்டத்தை தரைப்பகுதியிலையும் பயன்படுத்த முடியும். நேத்ரா MK2 AWACS விமானத்தால தொடர்ந்து 7 மணி நேரம் 36,000 அடி உயரத்துல இயங்க முடியும். நேத்ரா AWACS விமானங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடோர் பகுதியில TVS நிறுவனம் தயாரிக்க போறாங்க. அடுத்த டாபிக் இந்திய கடற்படையின் ஏர் ஸ்குவாட்ரனான INAS 325 அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கக்கூடிய INS உட்கோசா கடற்படை தளத்துல கமிஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏர் ஸ்குவாட்ரன்ல துரு ALH MK3 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ கமிஷன் செய்யப்பட்டிருக்கிறது துரு MK3 ஹெலிகாப்டரோட 2வது ஸ்குவாட்ரன். இதற்கு முன்பு இந்த வருடத்தோட ஜனவரி மாதத்திலே துரு MK3 ஹெலிகாப்டரோட முதல் ஸ்குவாட்ரன் INS உட்கோசா கடற்படை தளத்துல கமிஷன் செஞ்சிட்டாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை அதிக எண்ணிக்கையில அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல டிப்ளாய் செய்வதன் மூலம் அந்த பகுதியோட மேரிடைம் செக்யூரிட்டியை இந்திய கடற்படை அதிகரிக்க முயல்றாங்க. அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்கள் இதுவரைக்கும் 300 ஹெலிகாப்டர்களை HAL தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் தரைப்படை, விமானப்படை, கடற்படை போன்ற 3 படைகள்லையும் பயன்படுத்தப்பட்டு வருது. கடற்படையில ALH ஹெலிகாப்டரோட MK3 வெர்ஷன் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ALH MK3 ஹெலிகாப்டர்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா கடலோர பகுதிகளில் வரக்கூடிய அச்சுறுத்தல்களை இந்திய கடற்படையால் எதிர்கொள்ள முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டி மட்டும் அதிகரிக்கல, அந்தமான் நிக்கோபார் போன்ற பகுதிகளில் ஒரு பேரிடர் காலத்துல மக்களை மீட்பதற்கும் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும். ALH ஹெலிகாப்டர்ல 2 பைலட்ஸையும் சேர்த்து மொத்தம் 14 பேர் பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர் 15.87 மீட்டர் நீளம் கொண்டது. ALH ஹெலிகாப்டர் 4.98 மீட்டர் உயரம் கொண்டது. ALH ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டர்ல 1000 முதல் 1500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். ALH ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 டர்போ மெக்கா சக்தி 1H டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர்னால 250 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ALH ஹெலிகாப்டர்னால 630 கிலோமீட்டர் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 42 நிமிடம் பறக்க முடியும். ALH ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல சர்வேலன்ஸ் ரடார் மற்றும் அதிநவீன சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ALH ஹெலிகாப்டர்ல அவசர காலத்துல காயம்பட்ட வீரர்களை எடுத்து செல்வதற்கு மெடிக்கல் இன்டென்சிவ் கேர் யூனிட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல அட்வான்ஸ் மேரிடைம் பெட்ரோல் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா கடற்பரப்ப சர்வேலன்ஸ் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பேலோட்ஸ் மற்றும் இரவு நேரத்துல கண்காணிக்கக்கூடிய நைட் விஷன் டிவைசஸும் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அதிநவீன சிஸ்டங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்து விதமான காலநிலைகள்லையும் சிறப்பா செயல்பட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.